அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல நாகூர் மற்றும் இஸ்லாமிய வீட்டு கல்யாண விசேஷங்கள்ல அஞ்சுகறி விருந்துல நெய் சோறுக்கு சைட் டிஷ்ஷா வைக்கல பக்கா பாரம்பரியம் மட்டன் வெள்ளை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கலர் சும்பா மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளையா இருக்கும், ஆனா காரமும் ருசியும் சும்பா தாறுமாறா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கறிய நல்லா பஞ்சு போல வேக வச்சுப்போம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல நல்லா கழுவி வச்ச 1/2 கிலோ மட்டனை உள்ள போடுங்க. மட்டன் நல்லா கொழுப்போட இருந்தா குருமா இன்னும் ருசியா இருக்கும் மக்களே. அப்புறம் ஒரு மாசான வாசனைக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கறி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி குக்கரை மூடி உங்க வீட்டு மட்டன் பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 5ல இருந்து 6 விசில் விட்டு நல்லா சாஃப்டா வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கறி வேகிற கேப்ல குருமாவை நல்லா திக்காவும் வெள்ளையாவும் மாத்திர அந்த ரகசிய விழுத அரைச்சிடுவோம். 2 டீஸ்பூன் கசகசாவை 5 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல அந்த ஊற வச்ச கசகசா கூடவே குருமா கலர் மாறிடக்கூடாதுன்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தோல் நீக்கிய தேங்காய் துண்டுகள், அப்புறம் அந்த ராயல் லுக்குக்காக 25 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி சும்மா நைஸா வெண்ணெய் மாதிரி அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் குருமாவோட சீக்ரெட் பேஸ். அடுத்து அதே மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டா கொரன்னு ஒரு அடி அடிச்சு வைங்க. நைஸா அரைச்சிடக்கூடாது மக்களே. அப்பப்ப பல்லுல மாட்டினாதான் அந்த அஞ்சுகறி விருந்து ஃபீல் வரும். இப்போ ஒரு அகலமான கடாய அடுப்புல வச்சு 100ல இருந்து 150 ml ஆயில் ஊத்துங்க. ஆயில் கம்மியா வேணும்னா குறைச்சு ஊத்திக்கோங்க, அது உங்க இஷ்டம். எண்ணெய் சூடானதும் அந்த பக்கா பாய் வீட்டு வாசனைய கொடுக்கிற 1 ரம்ப இலைய உள்ள போடுங்க. ரம்ப இலை போட்டா வர வாசனையே தனிங்க. அப்புறம் தாளிப்புக்கு 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், இது கூட நீல வாக்குல நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. கவனிங்க மக்களே, வெங்காயம் கலர் மாறிடக்கூடாது. லேசா கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்குனா போதும். அப்பதான் குருமா வெள்ளையா இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் காரத்துக்கு கீறின 2 பச்சை மிளகாய், இது கூடவே நாம மிக்ஸில ஒன்னும் பாதியா அடிச்சு வச்சிருக்கோமே அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, இப்போ மறுபடியும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அடுத்து அரை கைப்பிடி மல்லி இலை, அரை கைப்பிடி புதினா இலை,
இது கூட ரொம்ப குட்டியா நறுக்கின ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து தக்காளி லேசா சுருங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தா நாம கறி வேக வச்ச தண்ணிய லேசா தெளிச்சு வதக்குங்க மக்களே. இப்போ அடுப்ப சிம்ல வச்சுட்டு மசாலா பொடிகளை இறக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் குருமாவை வெள்ளையாவே வச்சிருக்க நமக்கு ஹெல்ப் பண்ண போற நம்ம மெயின் ஹீரோ 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் உள்ள போடுங்க. லேசா கிண்டிட்டு குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. இப்ப நாம குக்கர்ல வேக வச்சிருக்கோமே அந்த மட்டனை அந்த கறி தண்ணியோட அப்படியே தூக்கி உள்ள ஊத்துங்க. மசாலா எல்லாம் கறியில பிடிக்கிற மாதிரி ஒரு கிண்டு கிண்டுங்க. அடுத்து குருமாவோட சாஃப்ட்னஸ்க்காக 50 ml தயிர், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நாம மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கோமே அந்த முந்திரி தேங்காய் விழுத அப்படியே வழிச்சு உள்ள ஊத்துங்க. முந்திரி ஊத்துன உடனே குருமா சும்மா ரிச்சா திக்கா மாறி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். விழுத ஊத்திட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. எண்ணெய் எல்லாம் அழகா மேல மிதந்து வரட்டும். இப்போ கிளைமேக்ஸ் டச். நம்ம நாகூர் பிராண்ட் வாசனையான 1/2 டீஸ்பூன் KTR பன்னீர், கடைசியா நம்ம ஸ்பெஷல் டச்சா 1 டீஸ்பூன் நெய் மேல அப்படியே ஊத்தி லேசா கிண்டி அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மக்களே, மணக்க மணக்க பாரம்பரிய மட்டன் வெள்ளை குருமா தயார். சுட சுட நெய் சோற தட்டுல வச்சு அதுக்கு மேல இந்த மட்டன் வெள்ளை குருமாவை எண்ணெயோட தேவையான அளவு ஊத்தி உங்க புளிப்புக்கேற்ற மாதிரி லேசா லெமனை பிழிஞ்சு விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நிஜமாவே சொல்றேன், கல்யாண வீட்டு தாளிச்சாவையே மறந்துடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ருசி சும்மா அள்ளும். நீங்களும் உங்க வீட்ல இந்த ராயல் மட்டன் வெள்ளை குருமாவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா, பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.